Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. 4 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதோட நிறுத்திக்கிட்டாங்க. அஞ்சாவது ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா ஒரு போட்டி வந்து ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அதிமுக திணறி இருக்கும். கொடுக்கலாங்கிற மாதிரி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்துப்பூர்வமாக இல்லாட்டாலும் கொடுப்போங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்கிற அவர் பேசிட்டாரு. ஸ்டாலினே வைகோட்ட பேசிட்டாரு. கவர்னர் விஷயத்துலையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி பெருசாக பண்ணார். ஆனால் அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நாளோடு நிறுத்திக்கிட்டது அதிமுகவுக்கு ஃப்ரீ. அதிமுக 2 பேரை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த 2 பேருக்குள்ளே நடக்கிற சண்டை தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சண்டை விந்தியாவா கோகுல இந்திராவா அப்படின்றது, இடையில வளர்மதியா அப்படிலாம் போச்சு. இந்த மிதுன் பழனிசாமி வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியல் ஃபிகராக இருக்கார். நடிகர் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மிதுன் தான் டீல் பண்ணுறார். இப்போது இந்த மாதிரி நிழலான சமாச்சாரங்களை வந்து செய்யக்கூடிய மிதுன் பழனிசாமி வந்து அதிமுகவில் உறுப்பினரே கிடையாது. எடப்பாடியும் துரோகமும் வந்து புதுசாக கிடையாது. சசிகலாவுக்கே துரோகம் பண்ணவர், ரைட்டுங்களா? நரேந்திர மோடி சசிகலாவுக்கே அல்வா கொடுத்தவர். தேமுதிகவுக்கு நான் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி அல்வா கொடுக்க மாட்டாரா? நான் கொடுப்பாரு. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நக்கீரனின் முதன்மை துணை ஆசிரியர் தேசு கௌதமன் ஐயா வணக்கம். ஜூன் 19 மாநிலங்களவைக்கு தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 காலி இடங்கள் இருக்குது. அதில் திமுக 4 இடத்துலையும் அதிமுக 2 இடத்துலையும் போட்டி போட போகிறாங்க. திமுக ரொம்ப வேகமாகவே வந்துட்டு அவங்களோட வேட்பாளர்கள் யாருன்னு அறிவிச்சிட்டாங்க. இதில் பெரிய அளவில் சலசலப்பு இல்லை. இருந்தாலும் வந்துட்டு வைகோவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துரை வைகோ அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதுபோக கமலஹாசனுக்கு வந்துட்டு அவர் தீவிர அரசியல் இல்லையே, என்னதான் ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அதுக்காக கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக வந்து ரொம்ப சாலிடாக இது பண்ணிட்டாங்க. திமுக மட்டும் மனசு வச்சுருந்தேன்னா அதிமுக திண்டாட்டத்தில் போயிருக்கும். அதாவது இவங்க 4 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அஞ்சாவது ஒரு கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா ஒரு போட்டி வந்து ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அதிமுக திணறி இருக்கும். அதிமுகவில் 34 உறுப்பினர்கள் தான் ஒரு ராஜ்யசபா சீட்டை தீர்மானிக்கிறதுக்கு. மொத்தம் 68 பேர் தேவை. மொத்தம் 75 பேர் இவங்க கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய 4 உறுப்பினர்கள் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்க. 5 பேர் வந்து பாமக, 4 பேர் வந்து பாஜக. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமக பாஜக எல்லார் காலையும் உழுந்து தான், ஓபிஎஸ் காலையும் உழுந்து தான் எடப்பாடி வந்திருக்கணும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து தேர்தல் கமிஷன்லேயே ஒரு கேஸ் இருக்குது. ஃபார்ம் பியில் வந்து கையெழுத்து போடக்கூடாது எடப்பாடி. ரெட்டையில் வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறனால ஃபார்ம் பியில் வந்து எடப்பாடி கையெழுத்து போடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஒரு கேஸ் வந்து தேர்தல் கமிஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பதில் சொல்வார். அவர் நம்புகிறாரு பிஜேபி நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து சிக்கல் தான். ஏற்கனவே சிக்கல்கள் இருந்ததுனால தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கேண்டிடேட்டை வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. வைகோக்கெலாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. துரை வைகோ எம்பியாக வரும்போதே வைகோக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி. ஆனால் இவர் இன்னும் கொடுக்கலாங்கிற மாதிரி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்துப்பூர்வமாக இல்லாட்டாலும் கொடுப்போங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்கிற மாதிரி அவர் பேசிட்டார். ஸ்டாலினே வைகோட்ட பேசிட்டார். மாதிரி இல்லை அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. கமலஹாசனுக்கு ஏற்கனவே அவங்க பிளான் பண்ண ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்றதை விட கமலஹாசன் வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர். அங்கே போகிறதுக்கான ஆட்களில் கமலஹாசன் ஒரு ஃபாதர் ஃபிகராக அவர் போட்டு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு நெருக்கமான உடையார் கம்யூனிட்டியை சார்ந்த ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. மாதிரி வெல் பிளான்டாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. வில்சன் வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து லீகல்ஸ் சமீப காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம். கவர்னர் விஷயத்துலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி பெருசாக பண்ணார். ஆனால் அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் தான் ஒரு அடுத்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ திமுக வந்து அவசரமாக ஒரு 4 பேரை அறிவிச்சிட்டாங்க.
இப்போ இது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குறக்கா இருக்குமோங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. ஏன்டா இப்போது கமலஹாசனுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க, அங்கே அதிமுக கூட்டணி சைடில் வந்துட்டு தேமுதிக தரப்புலேருந்து அவங்க பழையபடி வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணுங்கிறத இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுக்காகவே வந்து இவங்க வந்து முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க உண்மையிலே திமுக நெருக்கடி கொடுக்கணுன்னா 5வது வேட்பாளரை அறிவிச்சிருப்பாங்க தோழர். இப்போ அவங்க வந்து நாளோடு நிறுத்திக்கிட்டது அதிமுகவுக்கு ஃப்ரீ. அதிமுக 2 பேரை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த 2 பேருக்குள்ளே நடக்கிற சண்டை தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சண்டை உதாரணத்துக்கு ராஜ் சத்யன் அவங்க வந்து இப்போ ஓபிஎஸ் இல்லாததுனால தென் மாவட்டங்களில் வந்து முக்குளத்தூர் வாக்குகள் இல்லாததுனால ராஜ் சத்யன் வந்து ராயன் செல்லப்பாவோட மகன். அவர் தான் வந்து ஐடி விங் எல்லாம் பார்த்துக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று ஐடி விங்குக்காக செலவு செய்யப்படுறதா சொல்லப்படுது. அவ்வளோ தியாகம் பண்ணி மாதம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி தான் ஐடி விங் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோவை சத்யன் மாதிரி ஆட்கள்லாம் உழப்புறாங்க. இவங்கெல்லாம் இந்த உழப்பல்களுக்கு நடுவில் வந்து இவர் வந்து பெரிய அளவுக்கு இதை கொண்டு போகிறாரு அப்படின்னு பேசப்படுது. விந்தியாவுக்கு கொடுக்குறதா, விந்தியாவுக்கு கொடுக்குறாங்க, கோகுல இந்திராவுக்கு கொடுக்குறாங்க. விந்தியாவா கோகுல இந்திராவா அப்படின்றது இடையில வளர்மதியா அப்படிலாம் போச்சு. பெண்கள் கேண்டிடேட்டு, ஏன்னா இங்கே சல்மாவை தேர்ந்தெடுத்துருக்கனால அங்கே ஒரு பெண்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் அப்படி போச்சு. இல்லை ராஜ் சத்யன் முக்குளத்தூர்னா ராஜ் சத்யன். அப்புறம் செம்மலைக்கு ஒரு விஷயம் போகுது. செம்மலை வந்து அவருக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்றது. செம்மலை வந்து ஒரு முறை தாரமங்கலத்தில் போட்டி போடும்போது அதிமுகவுக்கு எதிராகவே போட்டி போட்டு ஜெயித்தவர். எம்ஜிஆரே போயிட்டு தாரமங்கலத்தில் போட்டி போடுற செம்மலையை வந்து வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைவேலுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போது ஐஎஸ் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தா செம்மலை தான் ஜெயிப்பார், அதிமுக வேட்பாளர் தோப்பார், எம்ஜிஆர் ஆட்சி. அப்போது செம்மலை வந்து ஜெயிக்கிறார். ஏன்னா கட்சிக்காரங்க மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் அவ்வளோ நல்ல பேர் எடுத்தவர் வந்து செம்மலை அவரா. அப்புறம் அண்ணன் ஜெயக்குமார், எனக்கு நான் பாஜக கூட்டணிக்கு வந்ததுனால பாதிக்கப்பட போகிறது வந்து நான் தான். எம்எல்ஏல நான் ஜெயிச்சிருப்பேன். 30,000 ஓட்டு வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அவருடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் தான் சிஏஏ போராட்டத்துக்கு எதிராக வந்து அந்த ஷாகின் பாத்தா அந்த போராட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பல நாட்கள் நடந்த இடம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. அந்த இடத்துல எனக்கு மாட்டி விட்டாங்க. பாஜக கூட்டணியால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டவன் நான் தானே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அவர் இப்போ பாஜக கூட்டணி வந்தால் இப்போ ராயபுரத்தில் அவரால் போட்டி போட முடியாது. வேறு எங்கே போட்டி போட்டாலும் தோக்கடிச்சிடுவாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அதனால் அவரை வந்து ராஜ்யசபா உறுப்பினராக வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் தேர்ந்தெடுக்கணும். அது தவிர இப்போது ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர். அதனால் வேறு யாரையாவது அருந்ததியர் இந்த மாதிரி யாரையாவது போடலாமான்ற ஒரு யோசனை ஒன்று இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ராஜன் செல்லப்பா மகன் ராஜ் சத்யன், இன்பதுரை, செம்மலை, ஜெயக்குமார், இந்த சைடு பார்த்திங்கன்னா கோகுல இந்திரா, விந்தியா, இப்படி ஒரு 20 பேர் நிற்கிறாங்க இந்த லிஸ்ட்டில். இப்போ இதுலேருந்து செலக்ட் பண்ணுறல பாஜக அங்கே டெல்லி பாஜக வந்து தலையிடுமா? ஆமாங்க, தலையிடுதுங்க. அவங்க வந்து அன்புமணியை சிபாரிசு பண்ணுறாங்க. அன்புமணியை சிபாரிசு பண்ணுறாங்க. இதில் எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அஸ்ஸாம்லேயும் ட்ரை பண்ணுறாரு, தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணுறாரு. அன்புமணிக்கு தான் வருது. அந்த அன்புமணியை வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகக்குள்ளே சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்கிற போட்டியில் அவரே உள்ள நுழைக்குது. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டி தான் சொன்னாங்க. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ராஜ் சத்யனும் மிதுன் பழனிசாமியும் ரொம்ப நெருக்கம். இந்த மிதுன் பழனிசாமியுடைய பிரச்சனை இவரும் அவருடைய சம்பந்தி ஒருத்தரும் சேர்ந்து ஏர்லைன் ஆரம்பிக்க போய் 8.5 கோடி ரூபாய் அதில் முறைகேடு செஞ்சு அந்த பிரச்சனையில் மிதுன் பழனிசாமியையும் அவங்க எடப்பாடியுடைய சம்பந்தியும் அரெஸ்ட் பண்ண போவதான் எடப்பாடி போயிட்டு டெல்லியில் போய் காலில் விழுந்து, அமித்ஷா காலில் விழுந்து, அது வரைக்கும் கூட்டணி இல்லைன்னவர்
கூட்டணி வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்தது அந்த கதை தான். இந்த மிதுன் பழனிசாமி வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியல் ஃபிகராக இருக்கார். சுனில்னு ஒரு வியூக அமைப்பாளர், அவர் வந்து அவங்களுக்கு ஏடிஎம்கே இருந்தார், கடந்த முறை இருந்தார். இப்போ உதயநிதிக்கு வியூக அமைப்பாளராக இருக்கார். அவர் ரொம்ப க்ளோஸ். ஏண்டா அவர் வந்து மிதுன் பழனிசாமிக்கு ரொம்ப க்ளோஸ். இப்படி ஹை கான்ட்ரவர்சியலான ஆட்களோடலாம் மிதுன் தான் டீல் பண்ணுறாரு. நடிகர் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மிதுன் தான் டீல் பண்ணுறாரு. இப்போது இந்த மாதிரி நிழலான சமாச்சாரங்களை வந்து செய்யக்கூடிய மிதுன் பழனிசாமி வந்து அதிமுகவில் உறுப்பினரே கிடையாது. அவர் எந்த பதவியிலையும் இல்லை. ஆனால் எடப்பாடியோட வாரிசு, எடப்பாடியோட வாரிசு அப்படின்ற அடிப்படையில் அவரை வந்து இது பண்ணுறாரு. இப்போது 2 சீட்டு, இந்த 2 சீட்டை யாருக்கு கொடுக்கறது? இப்போ கட்சியில் வந்து ரொம்ப சீனியர் செம்மலை, அவர் வந்து எடப்பாடி கிட்ட வந்ததுனால ஓபிஎஸ் கிட்ட இருந்தவர் எடப்பாடி கிட்ட வந்தார். அவர் அதனால நிறைய பாதிக்கப்பட்டார். எடப்பாடி அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே தரல. எடப்பாடியும் துரோகமும் வந்து புதுசாக கிடையாது. சசிகலாவுக்கே துரோகம் பண்ணவர், ரைட்டுங்களா? நரேந்திர மோடி பக்கத்தில் உட்காந்து, வலது பக்கத்தில் உட்காந்துட்டு அவருக்கு துரோகம் பண்ணவர், ரைட்டு. ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணார். இப்போ வந்து வராரு. அதனால் செம்மலை வந்து அவருக்கு சீட்டு கேட்குறாரு. அவர் கட்சியில் சீனியர், அவருக்கு சீட்டு கொடுக்கணும். அதுவும் வந்து தொங்கலில் தான். இப்போ யார் இப்போது அந்த வழக்கறிஞர் இன்பதுரை சவுத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆட்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது இன்பதுரைக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவருக்கு எந்த மாதிரி கணக்கில் கொடுக்குறாங்க? அவர் வழக்கறிஞர், அவர் வந்து நாடார், திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த பெல்ட்டில் வரக்கூடிய நாடார் அவர். அதனால் அவருக்கு கொடுக்குறாங்க இன்பதுரைக்கு, ரைட்டுங்களா? இங்கே வில்சனுக்கு கொடுத்தாங்களே, அதனால் இன்பதுரைக்கு இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் வராங்க. இப்போ தேமுதிக ஒரு பக்கம் வந்து அவங்க வேறு ஒரு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ இவங்களுக்கு தேமுதிக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர சட்டசபை தேர்தலில் வந்து அவங்க இந்த ஏடிஎம்கே கூட்டணியில் இருப்பாங்களா? அவங்க ஏடிஎம்கே கூட்டணியில் தான் இருப்பாங்க, அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. அடுத்த முறை ராஜ்யசபா வரும்போது நான் தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவாங்க. சசிகலாவுக்கே அல்வா கொடுத்தவர் தேமுதிகவுக்கு நான் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி அல்வா கொடுக்க மாட்டாரா? நான் கொடுப்பாரு. எல்லாம் அல்வா தான். அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய கலைபுரங்கள் வந்து ரொம்ப 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 வித்தியாசமாகவும் பல செய்திகள் வந்து நம்ப முடியாத ஒரு செய்திகளாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 2 பேர் செலெக்ஷன் பண்ணுறதுக்குள்ள இன்னும் நிறைய பிரச்சனைகள் ஓடுங்கிறீங்க. இங்கே 4 பேர் செலெக்ஷன் சைலண்டாக முடிஞ்சிடுச்சு திமுகவில், ரைட்டா? அவர் வந்து 5வது ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருந்தானா இன்னும் இவங்க நிலைமை திண்டாடி இருக்கும். ஓபிஎஸ் காலில், பாமக காலில், பாஜக காலில், எல்லார் காலையும் இபிஎஸ் விழ வேண்டியிருந்திருக்கும். அது இல்லாமல் இப்போ 2 பேர் செலக்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ அலிகேஷனு, கவுண்டர் அலிகேஷன்ஸு, இவ்வளோ செய்திகள், இத்தனை விஷயங்களும் அதிமுக சைடில் மோதிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப மோசமான ஒரு கல்ச்சராக இருக்குது. இல்லை அன்புமணிக்கு கொடுப்பாரா, இல்லை செம்மலைக்கு கொடுப்பாரா, இல்லை ஜெயக்குமாருக்கு கொடுப்பாரா, விந்தியாவுக்கு கொடுப்பாரா, கோகுல இந்திராவுக்கு கொடுப்பாரா, யாருக்கு கொடுப்பாரு இவர்? இல்லைன்னா இன்பதுரைக்கு கொடுப்பாரா? முன்னாடி நம்ம சபாநாயகர் தனபாலை ஜெயலலிதா தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு தேர்வுக்கு போவாரா? இப்படி வந்து குழப்பம் உச்சகட்டத்தில் இருக்குது. இங்கே அதிமுகவோட நெகோசியேஷன்ஸில் இருக்குன்னு தான் நமக்கு தெரிய வரும். ஆக மாநிலங்களவை தேர்தலை ஒட்டி திமுகவில் வந்து பெருசாக பிரச்சனை இல்லை. இப்போ ஏடிஎம்கேல வந்து நிறையா பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்கிறீங்க. அத்தனையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி தோழர். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.